அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலங்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் வளத்தையும் உருவாக்கட்டும். கேடில் விழிச்செல்வம் கல்வி, கல்வியே அறியாத செல்வம். அறிவு எப்போதும் மனிதனை உயர்த்தும். இன்று 25/6/2026 பராபா வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 10:09 வரை உள்ளது. அதன் பிறகு துவாதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுவாதி நட்சத்திரம் மாலை 7:38 வரை இருந்து அதன் பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்று முழுவதும் அமிர்தம் மற்றும் சித்தயோகம் இருப்பதால் நல்ல காரியங்களை திட்டமிட்டு செய்ய ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இன்று சுபமூர்த்த தினமாகும் மற்றும் சமநோக்கு நாள் ஆகும். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை உள்ளது. இன்றைய சூலம் தெற்கு திசை. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகள், முக்கிய முடிவுகள் போன்றவற்றை சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் இறை வழிபாடு, ஆலய தரிசனம் மற்றும் அமைதியை தரும் செயல்களில் ஈடுபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். ஒழுக்கமும் கண்டிப்பும் நிறைந்த மேசராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு இன்று நல்ல யோகமான நாளாக அமைகிறது. எப்படி என்றால் 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர் ஸ்தானம், அதே சமயத்தில் கூட ஒர்க்கர்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களுடைய உதவிகள் இன்று உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து இருப்பதால் உங்களுக்கு மிக நன்மையான காலகட்டமாக இன்று அமைகிறது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், அதாவது செய்கின்ற முயற்சிகளை தடுதல் செய்யாமல் முயற்சியை வெற்றி அடைய செய்யக்கூடிய கிரகமாக 3ஆம் இடம் புதன். அந்த புதனே 3ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதாலும் 5 குடைய சூரியன் அவனோடு இணைந்திருப்பதாலும் உங்களுக்கு இன்று அதி உன்னதமான நாளாக அமைகின்றது. கற்பனை வளமும் நல்ல சங்கீத குரலும் உடைய ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும். ஏனென்றால் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3க்கு அதிபதி. அவன் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள், அதாவது முயற்சிகள் என்றால் வேலைக்கான முயற்சிகள், வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று வேலை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தில் குரு உச்சமாகும் உங்கள் ராசி அதிபதியாக சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதாலும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய இன்று நல்ல நாளாக அமைகின்றது. சந்தோஷமும் உற்சாகமும் நிறைந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்திருப்பதாலும் உங்களுக்கு புத்திரர்கள் வழியில் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. அதாவது அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கப்படும், அவர்களுக்கு திருமணமாகாமல் இருந்தால் திருமணம் வருவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் குடும்பத்திற்கே நல்ல நாளாக அமைகின்றது. உற்சாகம் இருந்த அதே சமயத்தில் பொறுமை நிறைந்த குணசாலியாக இருக்கும் கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் இன்று மிக நன்மையான காலகட்டம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அதே மாதிரியாக 4ஆம் இடம் என்பது வண்டி வாகன ஸ்தானம். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது வீடு ஸ்தானம். உங்கள் வீட்டிற்கு, அதாவது உங்கள் ராசி அதிபதியே 4ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு மிக உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு பரிபூர்ணமாக நல்ல வெற்றிகரமான நாளாக இன்று அமைகின்றது.
கண்டிப்பும் அதிகாரமும் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமைவதால் இன்று சிறிதே எல்லா வேலைகளையும் முயற்சித்து தான் செய்ய வேண்டியிருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்வதாலும் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாக சூரியன் 12ஆம் இடத்தில் புதனுடன் இணைவதாலும் செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டு வெற்றி அடைவதற்கு உண்டான நாளாக இந்த நாள் அமைகிறது. மொத்தத்தில் இன்று அரசாங்க வேலைகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடலாம். மொத்தத்தில் இன்ற நாள் உங்களுக்கு மிக நன்மையான நாளாக அமைகிறது. இனிக்கவும் சுவைக்கவும் ஒருங்கே இணைய பெற்ற கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் அமைவதாலும் நீங்கள் நல்லபடியாக இனிக்க பேசுவீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசி அதிபதியே புதன் 10ஆம் இடத்தில் அதாவது சூரியனோடு இணைந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும் இன்று நீங்கள் அரசாங்க வேலைகளை உடனே கவனிக்கக்கூடிய நாளாக அமையும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சமாகவும் சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் உங்களுக்கு மிக நன்மையான காலகட்டம் இது. உற்சாகமாக இன்று முழுவதும் இருப்பீர்கள். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகின்றது. எதையும் சீர்தூக்கி பார்த்து சரியாக கவனித்து செய்யும் துளாராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு உன்னதமான காலகட்டமாக அமைகின்றது. உங்கள் ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் செய்கின்ற செயல்கள் யாவும் வெற்றியை தரக்கூடிய செயலாக அமையும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அதாவது 9 கூடிய புதன் 9இல் ஆட்சியாக இருப்பதாலும் சூரியனோடு சேர்ந்திருப்பதாலும் புதாதித்ய யோகம் இருப்பதாலும் இன்று உங்களுக்கு மிக உன்னதமான நாளாக அமைகின்றது. வெற்றி ஒன்றை குறிக்கோளாக வைத்து உழைக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் மறைவதாலும் இன்று உங்களுக்கு சில நன்மைகளும் சில துன்பங்களும் வந்து முடிவில் நன்மையே செய்யக்கூடிய நாளாக அமைகின்றது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்தது மிக நன்மையான காலகட்டம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேதுவும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எதையும் சீர்தூக்கி பார்த்து மிக கச்சிதமாக யோசனை செய்து சிந்தனை செய்து நல்லபடியாக அமைக்கும் தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அதாவது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக சந்திரன் வருவதாலும் அந்த சந்திரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அபரிதமான ராஜயோக நாளாக அமைகிறது. ராஜயோகம் என்றால் என்ன அப்படின்றால் நீங்கள் எது வருமோ வராதோ என்று பயந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இன்று வெற்றிகரமாக அமைந்து வெற்றிகரமாக முடிந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிறப்பாக சொல்வதென்றால் இந்த நாள் உங்களுக்கு மிக உன்னதமான நாளாக அமைகின்றது. தன்னலமில்லாமல் பொது நலத்தோடு உற்சாகமாக பணிபுரியும் மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இன்று உன்னதமான நாளாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் சனி பகவானும் அதாவது ராசி அதிபதியாக சனி பகவானும் இருப்பதால் உங்களுக்கு அபார துணிச்சலும் தைரியமும் மிகுந்த செல்வாக்கும் உண்டாகும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சமாகவும் சுக்கிரனும் இணைந்து செயல்படுவதால் உங்களுக்கு பலருடைய தயவும் அவர்களுடைய அனுகூலமான விஷயங்களும் உங்களை வந்து அடையும். மொத்தத்தில் இந்த நாள் மிக வெற்றிகரமான நாளாக அமைகின்றது. எதையும் ஆராய்ந்து அதன் பின் சரியான முடிவு எடுக்கும் கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இன்று உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலன் என்றால் என்ன அப்படின்னா, இதற்கு உங்கள் மூதையாளர்கள் அதாவது உங்கள் முன்னோர்கள் செய்த நன்மையான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப சேரும். அவர்கள் செய்த நற்காரியங்கள் மூலமாக இன்று உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இன்று ஆலய வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடு இல்லை குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செய்தால் உங்களுக்கு இன்னும் அபரிதமான நாளாகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இன்று அமைவதற்கு வழி உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் மிக நல்ல நாளாக அமைகின்றது.
அறிவும் நல்ல குணமும் உடைய மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்வதாலும் 8 சுக்கிரன், அதாவது 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியாகிய குருவோடன் இணைந்திருப்பதால் உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான நோய் உண்டாகலாம். கவனத்துடன் இருப்பது நல்லது. இருந்தாலும் உங்கள் ராசிபதி குரு உச்சம் பெற்றிருப்பதாலும் 8ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இணைந்தாலும் ஆனால் குரு உச்சமாக இருப்பதாலும் உங்களுக்கு 5 சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் அந்த 8ஆம் இடத்தில் உங்களுக்கு சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய காலம். ஏனென்றால் உங்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்கின்றார். ராசியில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் சற்று தாமதமாக செய்தாலும் முடிவில் வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக உன்னதமான நாளாக அமைகின்றது. இன்னைக்கான ராசி பலனை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதுபோல் உங்களுடைய டெய்லி பலன்களை தெரிஞ்சுக்க பாக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை சேரும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குமரேசன் SR மதுரை. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நாள் எப்படி அமையும்னு நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.